யூனோ லைஃப்ல டெய்லி நம்ம ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்துட்டே இருக்கோம். எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், டைமை எப்படி பெஸ்டா யூஸ் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள். ஒரு வீடியோ கேம்க்கு ஸ்ட்ராட்டஜி கைடு இருக்கிற மாதிரி லைஃப்க்கும் ஒரு கைடு இருந்தா இவ்ளோ சூப்பரா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு அப்படி ஒரு அல்டிமேட் ஸ்ட்ராட்டஜி கைட் பத்தி தான் பார்க்க போறோம். லினியர் ப்ரோக்ராமிங். ரெடியா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். திங்க் அபவுட் இட். நீங்க எந்த கேம் ஆடினாலும் சரி, இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, உங்க மைண்ட்ல ஒரே கொஸ்டின் தான் ஓடும். ஹவு டு யூ வின் த கேம்? மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கணும், இல்ல பெஸ்ட் பாசிபிள் அவுட்கம் வேணும், கரெக்டா? ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். உங்க ரிசோர்சஸ் லிமிட்டடா இருக்கும். உங்க பாக்கெட் மணி, உங்க மொபைல் டேட்டா பேக், படிக்கிறதுக்கு இருக்கிற டைம் எல்லாமே லிமிட்டட் தான். ஸோ த ரியல் கொஸ்டின் இஸ், இந்த லிமிட்டட் ரீசோர்சஸ் வச்சு எப்படி வின் பண்றது? What if I told you, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல பெஸ்ட் பாசிபிள் அவுட்கம கண்டுபிடிக்க மேத்ஸ்லயே ஒரு சீட் கோட் இருக்கு, அண்ட் அந்த சீட் கோட் தான் linear programming. இது ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டூல், சீரியஸ்லி. ஸோ இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி கைடை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அன்லாக் பண்ண போறோம். டோன்ட் வரி, ரொம்ப சிம்பிளா ஈஸியா பிரேக் டவுன் பண்ணிடலாம். இட்ஸ் கோனா பி மச் ஈஸியர் தென் இட் லுக்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொன்னா, நம்ம லைஃப்ல டெய்லியே நிறைய ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோம். ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும், இல்ல ஒரு ப்ராஜெக்டோட காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணும். பேசிக்லி குட் திங்ஸை மேக்ஸிமைஸ் பண்றது அண்ட் பேட் திங்ஸை மினிமைஸ் பண்றது. ஓகே, ஸோ ஹியர்ஸ் தி official textbook definition. ஒரு ஆழமா பேட் சிம்பிளா தங்கள்ஸ்ல சொன்னா, சர்டன் ரூல்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு விஷயத்தை மேக்ஸிமைஸ் பண்றது இல்ல மினிமைஸ் பண்றது. தட்ஸ் இட். இந்த ரூல்ஸ்க்கு மத்தில ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதை பத்தி நம்ம கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். ஓகே, தியரி பார்த்தோம். லெட்ஸ் ஜம்ப் இன் டு த கேம். நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்கிற இந்த ஃபேமஸ் ஃபர்னிச்சர் டீலர் ப்ராப்ளமை நம்ம கேமோட டுட்டோரியல் லெவலா எடுத்துக்கலாம். இந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம்னா நீங்க லீனியர் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ்ல சூப்பர் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஃபார் ஷூர். ஆல்ரைட், ஸோ இங்கே தான் நம்ம கேமோட டேட்டா இருக்கு. நம்ம கிட்ட ஒரு ஃபர்னிச்சர் டீலர் இருக்காரு. அவர்கிட்ட டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணால் மேக்ஸிமம் 50,000 ருபீஸ் இருக்கும். அவரோட குடவுனில் மேக்ஸிமம் 60 பீசஸ் தான் வைக்க முடியும். ரைட், ஒரு டேபிள் வாங்க 2,500 ஆகும். அதில் ப்ராஃபிட் 250 ருபீஸ். ஒரு சேர் வாங்க 500 ஆகும். ப்ராஃபிட் 75 ருபீஸ். த சிச்சுவேஷன் இஸ் ப்ரிட்டி கிளியர், ரைட்? இப்போ த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த வேர்ட் ப்ராப்ளமை மேத்தா மாற்றணும். அதுக்கு தேவை டிசிஷன் வேரியபிள்ஸ். சிம்பிளா சொன்னா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற சாய்ஸஸ். ஒரு வீடியோ கேம்ல நீங்க ரைட்ல போவீங்களா லெஃப்ட்ல போவீங்களான்றது உங்க டிசிஷன். இங்க டீலர் எவ்வளோ டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் வாங்க போறாருங்கிறது தான் நம்ம டிசிஷன். ஸோ அந்த சாய்ஸஸ்க்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம். லெட்ஸ் கால் them எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் ஒய் பி த நம்பர் ஆஃப் சேர்ஸ். இப்போ நம்ம இங்கிலீஷ்ல இருந்து மேத்ஸ் லாங்குவேஜ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம். ஆசம். ஓகே, வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணிட்டோம். வாட்ஸ் நெக்ஸ்ட்? வெல், ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு மெயின் குவெஸ்ட் இருக்கும்ல. ஹை ஸ்கோர் எடுக்கணும், லெவல் கம்ப்ளீட் பண்ணணும், அப்படி. இங்க நம்ம டீலரோட மெயின் குவெஸ்ட் என்ன? மேக்ஸிமம் ப்ராஃபிட். மேத்ஸ்ல இந்த மெயின் கோலை தான் நம்ம ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்றோம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஃபார்மல் டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா, தி objective function is just a simple equation that represents our main goal. Think of z like your game's final score. இந்த ஸ்கோரை தான் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே, ஸோ நம்ம மெயின் கோலை ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ்ல எழுதலாம். டோட்டல் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? சிம்பிள். ஒரு டேபிளோட ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் பிளஸ் ஒரு சேரோட ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் சேர்ஸ். மேக் சென்ஸ், ரைட்? இப்போ அந்த வேர்ட் ஈக்குவேஷனை நம்ம மார்க் மாற்றலாம். ப்ராஃபிட் பர் டேபிள் என்ன? 250. நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் எக்ஸ், ஸோ 250x. ப்ராஃபிட் பர் சேர் 75. நம்பர் ஆஃப் சேர்ஸ் y, ஸோ 75y. அப்புறம் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் மேக்ஸிமைஸ் z ஈக்குவல்ஸ் 250x plus 75y. இதுதான் நம்ம மெயின் குவெஸ்ட். ஸோ மெயின் குவெஸ்ட் ரெடி. ஆனா ரூல்ஸ் இல்லாம எந்த கேமும் இருக்காது. இந்த வாலை தாண்டக்கூடாது, இந்த லெவல்குள்ள இவ்ளோ டைம் தான், அப்படி. இங்க நம்ம ப்ராப்ளம்லயும் சில ரூல்ஸ், சில லிமிட்ஸ் இருக்கும். மேத்ல அதுக்கு பேரு தான் கன்ஸ்ட்ரெயின்ஸ். In simple terms, constraints are the linear inequalities or restrictions on our variables. இவங்க தான் நம்ம மீறக்கூடாத ரூல்ஸ். நம்ம கேஸ்ல அந்த limited money and limited storage space. அதுதான் நம்ம constraints. Let's look at the first rule, investment. The dealeroட total செலவு 50,000 rupees தாண்டக்கூடாது. So tables காகிற செலவு plus chairs காகிற செலவு should be less than or equal to 50,000. Correct? இப்போ மாத்தலாம் எழுதலாம். ஒரு டேபிளோட காஸ்ட் 2500. ஸோ எக்ஸ் டேபிள்ஸ்க்கு 2500x.
ஒரு சேரோட காஸ்ட் 500. So y chairsக்கு 500y. So we get 2500x plus 500y less than 50,000. இந்த பெரிய equation நம்ம 500 டிவைட் பண்ணி simplify பண்ணிக்கலாம். And we get 5x plus y less than 100. Awesome! First rule is ready. Okay, on to the next rule. Storage space. Deal Zakla, total is 60 items than store panna mudiyum. Rumba simple. Number of tables plus number of chairs should be less than or equal to 60. இது மாத்ல எழுதுறது ரொம்ப easy. Number of tables is x, number of chairs is y. So நம்ம second constraint is just x plus y lesser than 60. That's it. Second rule is also locked in. Wait, இன்னும் 2 rules இருக்கு. இத நம்ம common sense rulesனு சொல்லலாம். ஒரு question. உங்களால -5 tables வாங்க முடியுமா? No way! நீங்க 0 tables வாங்கலாம், இல்ல positive numberல தான் வாங்க முடியும். So, x must be greater than or equal to 0. அதே மாதிரி, y must be greater than or equal to 0. These are called the non-negative constraints. And that's it. Mission accomplished. நம்ம ஒரு பெரிய paragraph problem சிம்பிளா, எலகண்டா math equations and inequalities மாத்திட்டோம். இதுதான் linear programming ஓட first and most important step. Let's see the final math blueprint. So here it is, our complete LPP. பாத்தீங்களா, ஒரு பெரிய business problem எவ்ளோ அழகா organized mathsல கொண்டு வந்துட்டோம். நம்ம goal, maximize z equals 250x plus 75y. And number rules, the constraints are 5x plus y less than or equal to 100, x plus y less than or equal to 60, and of course our common sense rules, x and y must be non-negative. Perfect. So let's quickly recap. Remember this simple 3-step strategy for any LPP word problem. First, define your choices. Identify your x and y. Second, set your goal. Write the objective function z. And third, know your limits. List all the constraints. Avlotha, ninga linear programming oda first leveler successfully முடிச்சிட்டீங்க. இந்த strategy use பண்ணி வேற problems try பண்ணி பாருங்க. You've got this!